காலை உணவு நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கஞ்சி. இந்த கஞ்சியை நான் சுவைச்சு உள்ளே இறக்கும்போது என்னுடைய உள் உறுப்புகள் என்ன செய்யுதுன்னு பாருங்கள். என்னுடைய உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் என்னுடைய கஞ்சியை உள்ளே அனுப்பிச்சதுனால அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லும், நீங்களும் அதுக்கு பதிலுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க. எவ்வளோ சந்தோஷமாக ஹாய் சொல்லுது பாருங்கள். இப்படிப்பட்ட அந்த உள் உறுப்புகளை நம்ம எப்பயுமே கவனித்தது கிடையாது. கல்லீரல், கணையம் இது ரெண்டும் ஃபைனலாக ஹாய் சொல்லுது. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு வாய் கஞ்சியை நம்ம உள்ளே அனுப்பும்போது நம்மளும் அது கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். வாங்க உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாவ், ஒரு வாய் கஞ்சி உள்ளே வச்சிட்டோம். உள்ளே வச்சதுக்கப்புறமா மெல்லெல்லாம் தேவையில்லை. அப்படியே சப்பி சுவைக்கும் போதே சலைவா எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ அது கூட அப்படியே ட்ராவல் பண்ணுது நம்மளுடைய உணவு. இப்போ உள்ளே போகும்போது ஃபுட் பைப் வழியாக போயிட்டுருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக போகுது. ஓகே, இப்போ இரைப்பைக்கு போய் சேர்ந்துருச்சு. ஏற்கனவே நம்ம சிறு துகள்களாக மாற்றி தான் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம். இப்போ வாயில் வச்சு சில பேர் மெல்றதே கிடையாது, அப்படியே முழுங்கிடுறோம். முழுங்கும்போது இவ்வளோ சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த இரைப்பையில் எவ்வளோ கஷ்டப்படும், அதை மட்டும் யோசிச்சு பாருங்கள். பரவாயில்ல, வாங்க இங்கேயும் இருக்கக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் அழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய சத்தான உணவுகளை அப்படியே எடுத்துகிட்டு சிறுகுடல் வழியாக இப்போ நம்ம போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, சிறுகுடல் வழியாக வரும்போதே தூங்கிட்டு இருந்த நம்ம கல்லீரலும் கணையமும் முழிச்சிக்கிட்டு அந்த உணவுக்கு தேவையான இன்னும் செரிமானப்படாத அந்த உணவு இருக்கும் இல்லையா, அதை செரிக்க வைக்கிறதுக்காக அந்த ஜூஸை அனுப்புது. இது கல்லீரலும் கணையமும். அந்த ஜூஸோடு சேர்ந்து அது நல்லா டைஜஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இந்த சிறுகுடல் வழியாக வரும்போது அது பக்கவாட்டு சுவற்றில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்கக்கூடிய ஒரு நம்ம ஆட்டுக்குடலில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்குள்ளே பிளட் வெசல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு வகையாக உணவு பிரிக்குது. ஒன்று செரிக்கப்பட்ட உணவு, செரிக்கப்படாத உணவு. செரிக்கப்பட்ட உணவு அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக உள்ளே போயிடுது. செரிக்கப்படாதது பெருங்குடல் வழியாக நமக்கு அப்படியே வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. வரும்போதே அதில் இருக்கக்கூடிய சின்ன பாக்டீரியா இதெல்லாம் அழிக்கப்படுது. தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுக்கப்படுது. அங்கேயும் கொஞ்சம் சத்துக்களை உறிஞ்சி எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் அனுப்பிடுது. இவ்வளோ தான் இங்கே நடக்குது. வாங்க இப்போ வெயிட் செக் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு 10-12 நாள் கேப்பில் இந்த வெயிட் 70.6 கிலோ இருக்கே மார்ச் 3ஆம் தேதி. அதே மார்ச் 16ஆம் தேதி 69.9 kg. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் எதுவுமே கிடையாது, ஃபுட்டில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக நம்ம என்ன சொன்னோம், ஒரு கையில் சிக்கன் இருக்குது, ஒரு கையில் கொண்டக்கடலை இருக்குது. ஸோ சிக்கனை உள்ளே போடுறோம். உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே சிக்கன் வருது அப்படின்னு எந்த ஆர்கனும் சொல்கிறது இல்லை. கொண்டக்கடலையை போடும்போது கொண்டக்கடலை வருது அப்படின்னு சொல்லி எந்த ஆர்கனும் சொல்கிறது இல்லை. எல்லாம் ரெடியாக இருக்குங்க. போர் வீரர்களே தயாராக இருங்கள். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்கவுங்களுக்கு தேவையானதை நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், தயாராக இருக்கணும். இது மட்டும்தான் கொடுக்கக்கூடிய கட்டளை. அப்போது இது எதுக்கு? கண்ணுக்கு அட்ராக்ஷன். இது ரெண்டையும் வைக்கும்போது ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்க போகுது. புரோட்டீன் ரெண்டுலேயுமே புரோட்டீன் இருக்குது. இது உள்ளே கொடுக்கும்போது சாஃப்டாக ஒரு ஆர்கனையும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுது. இது கொஞ்சம் ஹார்டாக பிஹேவ் பண்ணுது. ரொம்ப கஷ்டப்படும். இதை செரிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், பயங்கர வேலை. இதை செரிக்க வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். கொஞ்ச நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன கொடுப்போம், நம்ம கண்ணுக்கு தான் இம்பார்ட்டன்ட், வாய்க்கு தான் இம்பார்ட்டன்ட், மூக்குக்கு தான் இம்பார்ட்டன்ட். அது சுத்தமாக இருக்கா சுத்தமாக இல்லையான்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். இந்த வாசம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, ஐயோ வாசம் வந்துருச்சு, மூக்கையா சொல்லிட்டார், அந்த சிக்கனை உள்ளே போடு அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டுருவோம். அது என்னவாகுது, அது எப்படி போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. சரி, ஓகே, இப்போ ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ எவ்வளவு ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே
அன்றாடம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுதான் புரோட்டீன். புரோட்டீன் பாருங்கள், தன்னோட தலையில் அதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை தூக்கி சுமந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சும்மா கூட நடக்கலை, சுமந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நடக்கிறது நின்றுச்சு அப்படின்னா நம்ம ஸ்தம்பிச்சிடும். நம்மளுடைய உள் உறுப்புகள் அத்தனையுமே வந்து பாதிக்கப்பட்டுரும். இந்த நடை அப்படிங்கிறது நின்றுச்சுன்னா எவ்வளோ அற்புதம் இல்லை? நம்ம நார்மலாக வந்து படிச்சிருப்போம், பிட்யூட்ரி சுரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அது என்ன பண்ணும், ஒரு சுரப்பி, அது ஒரு நீரை வந்து அது வந்து சுரக்கும். எல்லாருமே படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது எப்போல்லாம் சுரக்கும் அப்படின்றது வந்து ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன். நல்லா சந்தோஷமாக சிரிக்கிறோம் இல்லையா? சிரிக்கும்போதும் எப்போல்லாம் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, அப்போது எப்போ உண்மையாக இருக்கிறோமோ, உண்மைத்தன்மையோடு எப்போ இருக்கிறோமோ, அப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒரு வாக்கிங் போகும்போது, ஒரு மனசு விட்டு சிரிக்கும்போது, எண்ணம் வந்து எப்போல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து நம்மளோட மனசு எண்ணம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமிங்லலாம் வந்து அந்த பிட்யூட்ரி சுரப்பி வந்து ஒரு நீரை வந்து சுரக்கும். அந்த சுரந்த அந்த நீர் வந்து என்ன ஆகுது, எங்கே போகுது, என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஆச்சரியம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா வீடியோ, அது என்ன செய்யுது, அந்த சுரக்கக்கூடிய அந்த நீரில் எண்டோர்பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலக்கூறு இருக்குது, நம்மளுடைய புரோட்டீனும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நம்மளுடைய புரோட்டீன் என்ன பண்ணுது, அந்த எண்டோர்பின் அப்படின்னு சுரக்கக்கூடிய அந்த நீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறான அந்த மூலக்கூறை இந்த புரோட்டீன், நிறையா வகை புரோட்டீன் இருக்குது. நம்ம அதெல்லாம் டீப்பாக நம்ம வந்து சயின்ஸ் நம்ம படிக்கலை. ஸோ நிறையா வகை புரோட்டீன் இருக்குது. அதில் முக்கியமாக 3 வகை புரோட்டீன் தான் வந்து அந்த பிட்யூட்ரி சுரப்பில் சுரக்கக்கூடிய அந்த நீரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 தானே வந்து மெயினாக வந்து செயல்படுது. அந்த 2லேயுமே இப்போ ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்ருக்கு தான். அதில் 1 தான் வந்து இதை சுமந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே சுமந்துட்டு போகுது அப்படின்னா மூளைக்கு. அந்த பிட்யூட்ரி சுரப்பி வந்து நீரை சுரந்தது மட்டும்தான் அது வேலை. அது சுரந்துருச்சு. அந்த சுரந்த நீரை என்ன பண்ணுது, நம்மளுடைய புரோட்டீன் அதை எடுத்துகிட்டு போய் மூளைக்கு கொஞ்சம், அதுக்கு அடுத்தது மற்ற பாகங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து கொடுக்குது. இவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த வீடியோவில் ஒரு உருவம் தன்னோட தலையில் மிகப்பெரிய ஒரு உருவத்தை சுமந்துக்கிட்டு நடந்து போச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, நம்ம மூளையில் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கக்கூடிய திரவத்தை தன்னோட திரவத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை தன்னோட தலையில் சுமந்துக்கிட்டு இந்த புரோட்டீனானது மூளையில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது அந்த மூலக்கூறுகளை. அதே போல் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் இருக்குது பாருங்கள், அந்த புரோட்டீன் செய்யக்கூடிய காரியம். நம்ம உடம்புல புரோட்டீன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோலாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கிறேன். இந்த கதைக்கு உள்ள ரொம்ப டீப்பாக ட்ராவல் பண்ணி வாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிவிக்கிறதுக்காக காத்திருக்கிறேன். நம்ம உடம்புல அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடும் ஒரு இடத்துல தேங்குச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆவோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. நம்மளோட மூளை, அந்த மூளைக்கு உள்ளே பிட்யூட்ரி சுரப்பியானது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது அனிமேஷன். நம்ம மூக்கில் ஒரு குச்சியை உள்ளே விட்டோம் அப்படின்னா நேராக அந்த கிளாண்டுக்கு நோக்கி தான் போகும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்பை வந்து நம்ம பார்க்குறதுக்காக தான் இந்த அனிமேஷன். அந்த 10 கிலோ அரிசியை கொண்டு வந்து வச்சுட்டு போன நபர் என்னுடைய தாயாக இருக்கலாம், இல்லை என்னுடைய தந்தையாக இருக்கலாம், அல்லது என்னுடைய கணவராக இருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி, நீ வந்து அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய்
வீட்டில் வை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. ஸோ நான் அந்த 10 கிலோ அரிசியை தூக்கி என் தலையில் வச்சு நான் கொண்டு வந்து கிச்சனில் வைக்கிறேன். எனக்கு ஒரு இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த அரிசி மூட்டையை தூக்கிட்டு வந்து என் கிச்சனில் நான் வைக்கிறேன். அந்த புரோட்டீனுக்கு யார் உத்தரவு கொடுத்துருப்பா? அந்த பிட்யூட்ரி சுரப்பி வந்து அந்த நீரை சுரக்கும்போது நீ அதை சுமந்துட்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அந்தந்த இடத்துல சேரு அப்படின்ற உத்தரவை யார் கொடுத்துருப்பா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஒரு கேள்விக்குறி. அங்கே தான் வந்து ஞானம் பறக்குதுங்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. அது பல கலவைகள் வந்து அதுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம உணவு அப்படிங்கையில் கஞ்சி மிக்ஸ், அந்த பையன் சிக்கன் மட்டன் அப்படின்னு என்னென்னமோ சாப்பிட்டான். அந்த சாப்பாடானது அந்த உடம்புக்குள்ளே உள்ளே போகையில் அது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனிமேஷனில் நம்ம பார்ப்போம். இது செரிமானமாகவும் எடுத்துக்கங்க. ப்ளஸ் அதே வேளையில் நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கஷ்டமான உணவை நம்ம உள்ளே அனுப்பும்போது அது எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ அவன் மெல்லணும், அளவுக்கு அதிகமாக அவன் மெல்லணும், நல்லா மென்று கூழாக்கி தான் நம்ம வந்து அதை உள்ளே கொடுக்கணும். பட் நம்ம அப்படி கொடுக்குறது கிடையாது. எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு பீஸ் சிக்கனை எடுக்கிறோம், 2 வாய் மெல்றோம், அதுவும் காற்றையும் சேர்த்து மெல்றோம், மென்னுட்டு அதை காற்றோடு சேர்த்து அதை உள்ளே அனுப்புகிறோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு உணவுக்கு செரிமானம் அப்படின்னு வரையில் காற்று அப்படிங்கிறது எதிரியாக அமையும். அதனால் காற்றோடு சேர்த்து உள்ளே அனுப்புறது நமக்கு ரொம்பவே ஆபத்து தரக்கூடியது. இப்போ அந்த சிக்கனானது மெதுவாக அந்த ஃபுட் பைப்பு வழியாக இறங்க முடியாமல் உள்ளே இறங்குது. அது வந்து அது நமக்கு நல்லது செய்யுது. எது? நம்மளுடைய உள் உறுப்பு ஒன்று நமக்கு நல்லது செய்யுது. ஆனால் நம்ம அந்த உள் உறுப்புக்கு என்ன செய்கிறோம்? பச்சை துரோகம் செய்கிறோம். இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி நடைமுறையில் நம்ம செஞ்சிட்ருக்குது. இந்த சிக்கன் துண்டானது அப்படியே வருதுங்க, வருது எங்கே வருது? இரைப்பைக்கு வருது. வந்து உள்ளே வந்து விழுந்துருது. இப்போ நீங்கள் விஷத்தை அனுப்புனாலுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட வேலையை மட்டும்தான் செய்யும். இரைப்பை வந்து இரைப்பையோட வேலையை மட்டும்தான் செய்யும். ஆகா, கல்லீரல் வந்து தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பி விடுவான், அது மட்டும் எப்படி தூங்கலாம் அப்படின்னு அது என்றைக்குமே யோசித்தது கிடையாது. அது மட்டும் நல்லா இருக்கே அப்படின்னு பொறாமப்பட்டதும் கிடையாது. அப்படி உடல் உள்ளுறுப்பு ஒன்று பொறாமப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம எங்கே போவோம்னே தெரியாது. அந்த அளவு ஒரு ஒஸ்டான குணம்தான் வந்து போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. இப்போது இந்த உணவு துகள் இருக்குது பாருங்கள், அது மேலே பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியாவை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணுது? அதை கொன்னுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். இப்போ இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், இந்த புரோட்டீனை வந்து அது வந்து பிரித்து அதை தனித்தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகுது அப்படின்றத வாங்க போய் பார்ப்போம். இதுக்கிடையில் இதுக்கு அவ்வளோ சிரமப்படுங்க. இதை செரிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறது வாயிலே நம்ம செரிக்க வச்சு அனுப்ப மாட்டோம். அந்த வாயிலே அந்த செரிமானம் நடந்துருச்சு அப்படின்னா இரைப்பைக்கு வேலை இல்லை, ஒரு 50% தான் வேலை இருக்கும். பட் இங்கே எப்படி நடக்குது அப்படின்னா 100% வேலையையும் இரைப்பையானது செய்யணும். அப்போது அது அரை உரையாக தான் செரிக்க வைக்க முடியாதனால அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பாருங்கள். போட்டு நம்மளை ஒரு வழியாக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ அந்த சுவைக்கு ஏற்ற மாதிரி உள்ளே அனுப்பிவிடும் அப்படின்னு அனுப்பிடுறோம். ஓகே, அங்கே செரிக்க வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அந்த சிறுகுடல் வழியாக வந்து உள்ளே வருது. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் அந்த உள் உறுப்புகள் ஒன்று அதோட வேலையை பர்ஃபெக்டாக செய்யுது. அதில் எந்த இடத்துலையும் குறைகளையோ அல்லது துரோகத்தையோ அது செய்யலை. ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்கிறோம்? துரோகம் செய்கிறோம். அந்த உணவை செரிக்க வைக்கிறது அப்படின்னா
அது எப்படி நம்ம ஒரு சாதாரண சாஃப்ட் ஃபுட்டை வந்து உள்ளே அனுப்பும்போது அது எப்படி கஞ்சியெல்லாம் செரிமானப்படுத்துதோ அதே போல் தான் இதையும் செரிமானப்படுத்தி அதில் என்னென்ன நமக்கு சத்து கிடைக்கிது அப்படிங்கிறதையும் அது வந்து பிரித்து எடுத்துக்குது. நம்ம விஷத்தையே சாப்பிட்டாலும் அந்த விஷத்தில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, அதை எப்படி பிரித்து எடுக்கலாம், அது யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறது தான் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள். இப்போ இந்த குடற்சுவர் வழியாக ஒரு கொழுப்பாக இருக்கட்டும் அல்லது புரோட்டீனாக இருக்கட்டும் ஏதோ ஒன்றை வந்து அது என்ன பண்ணுது, உறிஞ்சி எடுத்து அதை ரத்தத்தில் கலக்க வச்சு அந்த ரத்தம் எங்கெல்லாம் செல்லுதோ, கைக்கு போகுதா, காலுக்கு போகுதா, தலைக்கு போகுதா, அல்லது கண்ணுக்கு போகுதா, மூக்குக்கு போகுதா, எதுக்கு போகுதோ அங்கே அனுப்பி விட்றோம். அங்கங்கே அந்தந்த உறுப்புக்கு என்ன தேவையோ அதை வந்து அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும். இதுதான் நம்ம உடம்புல நடக்குது. நான் சயின்ஸ்லாம் சொல்லி கொடுக்கலங்க. நான் ஏன்னா எனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனிமேஷனில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹார்டான உணவு கொடுக்குறோம், ஒரு விஷத்தன்மை உள்ள உணவு கொடுக்குறோம் அப்படின்னா பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய கல்லீரல். ஏன்னா எக்கச்சக்கமான வேலைகளை நம்மளோட கல்லீரல் தான் செஞ்சிகிட்ருக்கு. அந்த கல்லீரலுக்கு கொஞ்சம் வேலைப்பளுவை குறைச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். மற்ற உறுப்புகளோட வேலைகளை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கே வந்து டெய்லியும் விஷத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குற வேலைகள் தான் வந்து இருக்கிறதுலே அதிகமான வேலையை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த கல்லீரல் அப்படிங்கிற ஒரு உறுப்பு ஆனது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் வந்து அது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக விஷத்தை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது வந்து இந்த மூலக்கூறு அந்த மூலக்கூறுன்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சயின்ஸ் படிக்கலை. அதனால் நம்ம உள் உறுப்புகளை என்றைக்குமே பாதுகாப்பாக வச்சுக்குவோம், உயர்வாக நினைப்போம். இதுதான் வந்து நம்ம உள்ளுறுப்புகளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு புனிதமான செயல். அந்த உள்ளுறுப்பு நமக்கு துரோகம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்க முடியாது. அதனால் நம்ம அதுக்கு நல்லதை நினைப்போம். அனைவருக்கும் வணக்கம். உடல் எடை குறைக்கும் கஞ்சி கலவை. இதில் மொத்தம் 31 வகையான பொருட்களை வந்து நாங்கள் சேர்த்துருக்குறோம். அதில் சில பொருள் மட்டும் உங்கள் கண் பார்வைக்கு. ஏலக்காய், சுக்கு, கருப்பு கவனி அரிசி, சன்ஃப்ளவர் சீடு சூரியகாந்தி விதை, பூசணி விதை, வெந்தயம், கொள்ளு, 60ஆம் குருவை அரிசி முளைக்கட்டி சேர்த்துருக்குறோம். அதே போல் சில பருப்பு வகைகளையும் சில பயறு வகைகளையும் முளைக்கட்டி நிழலில் உலர்த்தி இது கூட நம்ம வந்து சேர்த்துருக்குறோம். அதே போல் 9 வகையான மூலிகை பொருட்கள் முறையாக பக்குவப்படுத்தி பதப்படுத்தி இந்த கலவையோடு சேர்த்துருக்குறோம். பாரம்பரிய முறையில் எப்படி உருவாக்கணுமோ நிழலில் உலர்த்தி சில பொருட்களை வறுத்து உரலில் இடித்து இந்த கலவையை வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த அற்புதமான கஞ்சி கலவையை 10 வயது முதல் 150 வயது இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களும் வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய வாழ்நாளை அதிகரித்து கொள்ள வாழ்த்துக்கள். இவ்வளவு அற்புதமான பொருட்களை வந்து இந்த கஞ்சியில் வந்து நம்ம கலந்துருக்குறோம். இந்த கஞ்சி செய்கிறது எப்படிங்கிறத வந்து நான் ஒரு வீடியோவை போட்டுருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை வச்சு நம்ம வந்து இந்த கஞ்சி கலவையில் சேர்த்து சில காய்கறிகளை சின்ன வெங்காயம், பூண்டு, புதினா தழை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அற்புத கஞ்சி கலவையை தொடர்ந்து 45 நாள் குடிக்கும்போது முதல் 15 நாளில் இதோட அற்புதத்தை வந்து நம்ம உணர்ந்துருவோம். நம்மளுடைய உள் உறுப்புகள் அத்தனையும் எப்படி வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்துருவோம். நம்ம உடம்பும் நமக்கு வந்து ரொம்ப நன்றி கடமையோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மீதம் இருக்கிற 30 நாளில் உங்களுடைய உடல் வாகை பற்றி மற்றவங்க வந்து உங்கள்கிட்டே பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்றத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த அற்புத கஞ்சி கலவையை எல்லோரும் வாங்கி பயன்படுத்திக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அத்தனை பொருட்களையும் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு கஞ்சி மாவை ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த கஞ்சி மாவு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இதை வந்து 10 வயசுலேருந்து எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டேன். இது சாப்பிட்டா என்ன ஆகும்ப்பா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பயத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்யாதுங்க. உங்களுடைய உள் உறுப்புகளுக்கு ஒன்றுத்துக்கும் என்ன சத்து தேவையோ அது அத்தனையும் வந்து இது கொடுக்கும். இன்றைக்கி நம்ம வந்து புரோட்டீன் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த புரோட்டீன் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அப்போ புரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கள? அது மாதிரி டெய்லியும் ஒன்று நான் வந்து இனி சொல்ல போகிறேன். இப்போது இந்த கஞ்சி மாவை வந்து நம்ம சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. நமக்கு அப்படிங்கிறத விட நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புக்கு ரொம்ப நல்லது. இதை கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களால போய் தனித்தனியாக ஒரு பொருளையும் வாங்கி அதை எடை வச்சு இன்றைக்கி இவ்வளோ புரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே போகணும், இவ்வளோ விட்டமின் உடம்புக்குள்ளே போகணும், இவ்வளோ கொழுப்பு உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி வெயிட் வச்சு அவங்களால சாப்பிட முடியாது. அவங்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கஞ்சி மாவை வாங்கி அதில் 1.5 ஸ்பூனு காலையில் ஒரு ஸ்பூன், ஈவினிங் ஒரு ஸ்பூன் போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதே உடம்பை இளைக்க வைக்கிறவங்க வாங்கி குடிக்கணும் அப்படின்னா காலையில் 2 to 3 ஸ்பூன், அதே போல் இரவுக்கு 2 to 3 ஸ்பூன் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கட்டாயமாக வந்து அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து இளைக்கும். இவ்வளோ தான் இதில் விஷயமே இருக்குது. ஸோ நல்லபடியாக வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்காக உருவாக்குனது தான் இந்த கஞ்சி மாவு. வாங்கி பயன்படுத்திக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். கருஞ்சீரக சுடுபானம் இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். கருஞ்சீரக சுடுபானம் அப்படிங்கையில் கருஞ்சீரகம் கண்டிப்பாக இருக்கும். கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம், தேன்கனி, ஸ்கை ஃப்ரூட்னு சொல்லுவோம், அது இருக்குது. நீர்முள்ளி விதை, மிளகு, 6 பொருட்களை வந்து உள்ளடக்கியது தான் வந்து இந்த கருஞ்சீரக சுடுபானம். இப்போ இந்த கருஞ்சீரக சுடுபானத்தில் வெந்தயத்தை மட்டும் நம்ம முளைக்கட்டி சேர்த்துருக்குறோம். மீதி எல்லாத்தையும் தனித்தனியாக அலசி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த மூலிகை டீ. இந்த டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம்? 6 பொருள் சேர்த்துருக்குறோம். 6 பொருளும் வந்து ஒன்றையும் ஒரு குவான்டிட்டி வைஸில் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து கருஞ்சீரகத்தை மட்டும் நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? நன்மை செய்யும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அது வந்து நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துடணும். கருஞ்சீரகம், பட்டை, இது ரெண்டும் வந்து அதிகமாக நம்ம வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா கர்ப்பப்பையில் வந்து புண்ணு வரும். ஸோ அந்த புண்ணு ஃப்யூச்சரில் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து எப்படி ஒரு அளவோடு பயன்படுத்தணும். அந்த அளவு தான் நமக்கு முக்கியம் எதுவாக இருந்தாலும், இல்லையா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ இத்தனை ஐட்டம் இதில் சேர்த்தாச்சு, 6 ஐட்டம் சேர்த்துருக்கோம். இந்த 6 ஐட்டத்தை ஒரு நபருக்கு 150 ml தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் இந்த அளவு, இந்த பொடியில் இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும், டீ பவுட்ரு. ஸோ இந்த அளவு பவுடரை வந்து அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா, எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடனெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீராகாரம் குடிக்கணும். மெயினாக நான் அது மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறேன். நீராகாரத்துக்கு அடுத்ததாக நீராகாரம் இன்றைக்கி வந்து ஆர்சனிக் கலக்காத அரிசி எங்கேயாவது கிடச்சா சொல்லுங்கள் அப்படின்னு 10 பேர் கிண்டல் அடிப்பீங்க, எனக்கு தெரியுது. ஆர்சனிக் அப்படிங்கிற விஷயம் இல்லாத அரிசியும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. கெமிக்கல் இல்லாத உலகம் இல்லைங்க. கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல ஒரு விஷயமாக வந்து சேர்ந்துருச்சு. அந்த கெமிக்கலையும் நம்ம உடம்புலேருந்து வெளியில் அனுப்பணும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சு, இல்லையா? ஸோ அதையே நம்ம வந்து முறியடிச்சிடலாம், பயப்படாதீங்க. நீராகாரம் குடிங்க, எதையும் யோசிக்காமல் நீராகாரத்தை எடுத்துக்கங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கேப் விட்டீங்க, ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீ இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு குடிங்க. அது 6:30 மணியாக இருக்கலாம், 7 மணியாக இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். இல்லை 8 மணியாக கூட இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். எப்போ குடித்தாலும் இந்த டீ எடுத்துக்கங்க. இந்த கஞ்சி மிக்ஸ் குடிக்கும்போது இந்த டீ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பெருங்குடலில், சிறுகுடலில், இறைப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கழிவுகளை வந்து அடியோடு தள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த டீ பவுட்ரு. சரியா? ஓகே. இப்போ இந்த 150 ml தண்ணியில் இந்த அளவு பவுடரை போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இந்த 100 ml வந்துடும். 100 ml வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 100 ml இல்லை ஒரு 110 ml வந்தால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி காலைல குடிச்சிக்கங்க, ஒரு நபருக்கு இப்போ நான் சொல்கிறது. ஸோ இந்த டீ குடிக்கும்போது நம்ம சிறுகுடலில், பெருக்குடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து வெளியேற்றும். அதுக்கானது தான் இந்த டீ. நான் எப்போயுமே கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட கஞ்சி இருக்கு இல்லையா, கஞ்சி கலவை இருக்கு இல்லையா, அதை குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீ மட்டும்தான் குடிக்கணும்னு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து
எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கையில் ஒரு சில பேருக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இந்த டீயால் தான் ஏற்படுதோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு தாக்கம் வந்துடும். ஸோ அந்த தாக்கம்லாம் இல்லாமல் தைரியமாக குடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீயை வந்து குடிச்சிக்கங்க. இப்போ நான் சொன்ன அளவு தான். நீங்கள் வந்து ரெடி பண்ண முடிஞ்சால் கூட வீட்டில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு 1/4 கிலோ வெந்தயம் இருக்குன்னா அதுக்கு வந்து 100 கிராம் ஓமம், 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் கருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து அது கூட ஆட் பண்ணி லைட்டாக தனித்தனியாக அலசி காய வைங்க வெயிலில். அப்படி எனக்கு காய வைக்க வசதி இல்லைப்பா அப்படின்னா சிம்மில் சில்வர் பாத்திரத்தில் போட்டு வறுக்கணும். ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுல தான் இருக்குது அதோட மெடிசன் பவர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எனக்கு பொறுமையாக நான் அதை உற்பத்தி பண்ணி இந்த டீயை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அப்படிங்கிறவங்க வீட்டில் ரெடி பண்ணியே வச்சுக்குவேன். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் கஞ்சி மாவு அனுப்பும்போது இந்த டீயையும் சேர்த்து அனுப்புவேன். வாங்கி பயன்படுத்திக்கங்க. நன்றி. அடுத்தபடியாக உடல் எடை குறைக்கும் கஞ்சி கலவை. இதில் 31 வகையான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்குறோம். 9 வகையான மூலிகைகள், 4 வகையான கீரைகள், முளைக்கட்டின பருப்பு பயறு, பாரம்பரிய அரிசி வகைகள், மிளகு, சுக்கு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி 31 வகையான பொருட்களை நம்ம சேர்த்துருக்குறோம். இதில் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் அதிகமாக இருக்குது. அதனால் இரும்புச்சத்துக்கு பயப்பட தேவையில்லை. வெந்தயம், முளைக்கட்டின வெந்தயம் இருக்குது, தாராளமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு 300 ml to 400 ml தண்ணி கொதிக்க வச்சுக்கிறோம். அதில் 2 ஸ்பூன் நம்ம இந்த கஞ்சி பவுடரை நம்ம சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த அளவு 2 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். எப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, இதை வந்து போட்டு தண்ணியில் கரைச்சி 2 ஸ்பூனை எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து அந்த 2 ஸ்பூனையும் அதில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் இதை சேர்த்துக்கிறோம். சேர்க்கும்போது நல்லா கொலன்னு வந்துடும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூவி விடுவோம், பவுட்ரு மாதிரி வரும். ஸோ அப்படியே கிண்ட அது வந்து கரைஞ்சிக்கும். சில பேருக்கு வந்து கட்டிப்பட்டுருது அப்படிங்கிறாங்க. அது நான் எப்படி போட்டாலும் கட்டிப்பட்டுருது அப்படிங்கிறாங்க. நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா தெரியும், சும்மா தூவி தான் விடுவேன், அது வந்து கரைஞ்சிக்கும். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி வந்து பக்குவத்தில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் இந்த 2 ஸ்பூன் பவுடரை வந்து அதில் கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கையில் அதை அப்படியே தூக்கி ஊற்றி கிண்டிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது கம்பல்சரி இது கூட சேரணும். அப்படி சின்ன வெங்காயம் மட்டும் சேர்க்க விருப்பம் இருக்குது அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு இது கூட வெஜிடபிள்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட்டு, புதினா, கொத்தமல்லி, முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச காய்கறிகள் இந்த மாதிரி முட்டைக்கோஸ், கேரட்டு, புதினா, கொத்தமல்லி, பீன்ஸ் இதுகளில் எல்லாத்தையும் சேர்த்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு சிலதை சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. கட் பண்ணி போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைப்பா எனக்கு அப்போல்லாம் வேண்டியதில்லை, நான் வெறுசாக கஞ்சி மட்டுமே குடிச்சிக்கிறேன், அந்த டேஸ்ட்டே பிடிக்குதுனாலும் அதை பற்றி சந்தோஷம்தான், ஒன்றும் இது கிடையாது. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செய்முறை வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா 500 கிராம் இந்த பேக்கெட்டு 275 ரூபா 500 கிராம், 275 ரூபா 500 கிராம் ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜ் வரும். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து பொருள் வந்து அனுப்புவோம். சப்போஸ் வந்து இன்றைக்கி வந்து பொருள் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், மற்றவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பொருள் ரெடி பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நீங்கள் ஆர்டர் கொடுக்குற டயத்தில் பொருள் இருந்ததுன்னா அன்றைக்கே உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். இல்லைனா ஒரு 3 நாள் டைம் எடுக்கும், 3 நாள் 4 நாள் டைம் எடுக்கும். இது வந்து 1/2 கிலோ பேக்கெட்டு. இது வந்து 275 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ். இதுவே வந்து 1 kg ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 550 ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வந்து ஃப்ரீ. 550 ரூபா கொடுத்தா போதும், கொரியர் சார்ஜ் ஃப்ரீ. பொருள் வந்து உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் பேயில் பணம், அக்கௌண்ட்டில் இல்லைனா கூகுள் பேயில் பணம் போட்டால் போதும். ஓகேங்களா? இது வந்து 1/2 kg பேக்கெட்டு. அதுவே வந்து எனக்கு ஒரு பாட்டிலில் கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாட்டிலையும் போட்டு கொடுத்துட்றோம். இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிராம், இந்த பாட்டிலில் உள்ளது 400 கிராம் 245 ரூபா இதோட ரேட்டு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். நம்ம குழுவே வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நான் வந்து நிறைய ஃபோன் கால், நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பேன். திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது டக்குன்னு வந்து கீழே போயிருக்கும். யார் என்ன நம்பர் நான் சேவ் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. திருப்பி நீங்கள் 2 நாள் கழித்து மெசேஜ் போடையில் ஐயோ நம்ம வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டாங்க நம்ம பதில் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குரூப் ஆரம்பித்தாச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த நபர்களை எல்லாம் உள்ளே சேர்த்துக்குங்க.
இது வந்து நமக்கான ஒரு இடம். நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் நம்ம இதுக்குள்ளே பேசி நம்மளே கலந்து நமக்கு நம்மளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவுபடுத்திக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம். இது சர்வீஸ் ஓரியன்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எனக்கு உள்நோக்கமோ இதனால எனக்கு வந்து பெரிய வருமானமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிடையாது. அதனால் அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க இந்த பொருட்களை வாங்கி நம்ம செய்கிறதுக்கு மேக் பண்ணுறதுக்கு ஆகிற செலவு. இப்போ எனக்கு நான் செய்கிறேன், இப்போ எனக்கு செய்யும்போது 10 பேருக்கு நான் சேர்த்து செஞ்சு கொடுக்குறேன். இவ்வளோ தான் இதில் சிம்பிள் கான்செப்ட்டு. ஸோ நான் ஒரு 550 ரூபா செலவு பண்ணி நான் ஒரு மாதத்துக்குள்ள மாவு ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதே 550 ரூபாய்க்கு உங்களுக்கும் நான் சேர்த்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். சில பேருக்கு வந்து எல்லாமே தெரியும், பட் அவங்களுக்கு வந்து இதை எப்படி ரெடி பண்ணிக்கிறது அப்படின்றது டைம் இல்லாமல் அவங்களால முடியாது. அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த பொருள் வந்து என்னென்ன சேர்த்துருக்கீங்க, இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு. சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம என்ன சாப்பாடு செய்கிறோமோ அந்த சாப்பாடை ஒன்றா கலந்து ஒரு கலவையாக வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. நம்ம உடம்புக்கு கெடுதி கிடையாது. வயிறு நம்மளை எப்பயுமே வாழ்த்தும். அது மட்டும்தான் இதில் எனக்கு அந்த வாழ்த்து தான் தேவை. அதுக்காக செய்கிற ஒரு சின்ன விஷயந்தான் இந்த கஞ்சி மிக்ஸு. இதை வாங்கி பயன்படுத்துங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது பயன்படுத்துகிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்ஸ் வந்து நல்லா சரியாயிடுச்சு. தூங்கிட்டு இருக்க ஒரு பர்சனை எழுப்பி குளிப்பாட்டி அவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அனைத்தையும் நம்ம செஞ்சு அவங்கள வந்து அடுத்து வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, சுறுசுறுப்பாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது மாதிரி தான் இந்த உணவும், அதாவது இந்த கஞ்சி கலவையும் என்ன அப்படின்னா, நம்ம பார்ட்ஸ் பேன்க்ரியாஸாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகி அதோட வேலையை கடன்னு செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தேவையில்லாமல் அங்கங்கே தங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை அடித்து விரட்டி தும்சம் பண்ணி வெளில அனுப்பிச்சிடும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கஞ்சி மாவு என்ன செய்யும் அப்படின்னா அந்த அதாவது இன்னர் ஆர்கன்ஸ் உள் உறுப்புகள் ஒன்றுக்கும் ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அப்போ எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த உள்ளுறுப்புகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே தேவையில்லாத கொழுப்புகள் வந்து கரைஞ்சி வெளியே போகும். ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா இது குடிக்க ஆரம்பிக்கையில் இது எப்படி குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிக்கிறோம் இல்லையா, காலையில் எழுந்திரிக்கும் போது டீ சொல்லியிருப்பேன் இதுக்கு வீடியோவில். அந்த டீ நம்ம குடிக்கிறோம், நீராகாரம் குடிக்கிறோம், அடுத்து டீ குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு அதுக்கடுத்து இந்த கஞ்சி குடிக்கிறோம். இந்த கஞ்சி குடிச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் நம்ம கேப்பு விட்டுறணும். ஏன் 3 மணி நேரம் கேப் விடணும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு செரிமானம் படுறது, அதாவது செரிக்க வைக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ நம்ம இதை மாவாக நம்ம கலந்து வச்சுருக்கிறதுனால இதை நம்ம வந்து சுவைச்சி எச்சில் கலந்து தான் நம்ம உள்ளே அனுப்புவோம். இது ஒரு வாய் நம்ம உள்ளே சப்பண்ணையிலேயே என்னாகும் அப்படின்னா எச்சிலும் அது கூட சேர்ந்து கலந்து தான் உள்ளே போகும். அப்போ 3 மணி நேரத்தில் இது வந்து செரிமானப்பட்டோம். 3 மணி நேரம் வரைக்கும் விட்டுறணும். நம்ம உடம்புக்குள்ளே வேறு எந்த ஒரு பொருளையும் நம்ம உள்ளே அனுப்பக்கூடாது. 11 மணி ஆகிடுச்சுப்பா, நான் ஏதாவது டீ குடிக்கிறேன், டிஃபன் சாப்பிட்றேன், அந்த வேலையை வச்சுக்கூடாது. கரெக்டாக 12:30 மணிக்கு மேலே நீங்கள் 9:30 குடிச்சிங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் மத்தியானம் சாப்பாடு. அது வரைக்கும் எதுவுமே கொடுக்காதீங்க, தண்ணியை தவிர. தண்ணி மட்டும்தான் உதவி செய்யும், மீதி எல்லாம் உபத்திரம் தான் செய்யும். அதை நம்ம மைண்டில் நல்லா புரிய வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மத்தியான சாப்பாடாக சாப்பிட்டுக்குங்க, என்ன விருப்பமோ சாப்பிட்டுக்குங்க. காய்கறிகள் அதிகமாக சேர்க்குறது நல்லது, இருந்தாலும் மத்தியான சாப்பாடு உங்கள் விருப்பம், நீங்கள் சாப்பிட்றபடி சாப்பிட்டுக்குங்க. அதுக்கடுத்தது இரவு சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்து காலையில் மட்டும் எடுங்க. 3 நாள் கழித்து அதுக்கப்புறம் இரவும் இந்த கஞ்சியை எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் தான் கஞ்சி குடித்ததுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்தில் போய் படுத்து தூங்க வந்து நீங்கள் முயற்சி பண்ணிடுங்க. ஏன்னா தூங்கிட்டிங்கன்னா பசி தெரியாது, தூங்கலைன்னா தான் திரும்பி பசிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த உணர்வு வந்து பொய். அது வந்து நீங்கள் இல்லை இது எனக்கு பசி இல்லைன்னு நம்ப வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது பசியாக இருக்காது, சும்மா பொய் பசியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காலையில் ஒரு 3 நாள் தொடர்ந்து எடுங்க. அதுக்கடுத்தது நைட்டுக்கும் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு 4-5 நாளில் உடம்பு வந்து ரொம்ப லேசாகும், மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். மோஷன் வந்து இது இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால மோஷன் டைட்டாக போகுது அப்படிங்கிற வேலையே இருக்காது. ஸோ அங்கே ஏதோ மிஸ்டேக் இருந்தது, இல்லை வேறு ஏதாவது உணவு முறையில் வந்து தப்பு இருந்ததுன்னா தான் மோஷன் வந்து பிரச்சனை வரும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு உணவு இது. வந்து நமக்கு கைக்கு கிடைக்கிது, நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளவு அற்புதத்தை அள்ளித்தரும். ஃபஸ்ட்டு
ஒரு 4-5 நாளில் உடம்பு லேசாகும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட்லாம் லாஸ் ஆகாது. வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு இதில் கெமிக்கல்ஸோ இல்லை வேறு ஏதாவது குயிக்காக நமக்கு வந்து, அதாவது தலைவலிக்குது அப்படின்னா மாத்திரை போட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் தலைவலி நின்றோம். அந்த மாதிரியான எந்த வேலைகளும் இதில் நான் செய்யவே இல்லை. சாதாரண நம்ம சாப்பாடு தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 நாளில் உடம்பு லேசாகிறது தெரியும், சுறுசுறுப்பாகும், ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிப்போம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஒரு 45 நாள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கே புரியும் நம்ம வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் உங்களோட வெயிட் இந்த கஞ்சி வந்து நான் காலையிலேயும் இந்த கஞ்சி தான் எடுத்துக்கிறேன், நைட்டுக்கும் இந்த கஞ்சி தான் எடுத்துக்கிறேன். நல்லாயிருக்கு, உடம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு நபர் வந்து 15 to 20 கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சியில் எக்கச்சக்கமான கருவேப்பிலை இருக்குது. கஞ்சி நீங்கள் ஒரு வாய் அப்படி வாயில் வச்சு சப்பி உள்ளே இறக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை ஆர்கன்ஸும் அவ்வளோ சந்தோஷப்படும். என்ஜாய் பண்ணி அந்த அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையுமே உறிஞ்சி எடுக்கும். 10 நாள் நீங்கள் தொடர்ந்து இந்த கஞ்சியை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் மோஷன் போகையில் அங்கே நீங்கள் உணர்வீங்க, இந்த கஞ்சி தான் நம்ம வயிற்ற அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அங்கே தான் உணர்வீங்க. ஒரு யூரின் போகும்போது உணர்வீங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இனி வர்ற ஒரு வீடியோலையும் உபயோகமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் வந்து நான் பேசுகிற ஒரு வார்த்தையும் உங்களை வந்து மனசளவில் கஷ்டப்படுத்தக்கூடாது, உபத்திரமாக இருக்கக்கூடாது, உபயோகமாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் இனி வரக்கூடிய வீடியோ ஒன்று இருக்கும். உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும், இந்த வீடியோவை வந்து முழுசாக பார்க்குறதும் இல்லை பாதியோடு விட்டுட்டு போகிறதும் உங்களுடைய விருப்பம். அதை நான் எந்த வகையிலையும் கட்டாயமோ இல்லை நிர்பந்தமோ படுத்த மாட்டேன். மாறாக நான் பேசுகிற ஒரு வார்த்தையிலையும் உண்மை இருந்தது அப்படின்னா உங்களை வந்து உறங்கச் செய்யாது. அதை மட்டும் நான் தெளிவாக உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லிக்க ஆசைப்பட்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நான் அடிக்கடி சொன்னேன் நீராகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ப்ரஷ் பண்ணி முடித்த உடனே எப்பயுமே வந்து நீராகாரம் குடிப்பது வழக்கம். எப்படி இது வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் காலைல எழுந்த உடனே எங்கள் அப்பா, எங்கள் அப்பத்தா, சித்தப்பா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு முதல் வேலையாக வந்து இந்த நீராகாரம் தான் குடிப்பாங்க.
அப்போ வந்து அவங்க குடிச்சிட்டு மிச்சம் வச்சுட்டு போகிற அந்த நீராகாரத்தை தான் வந்து நான் குடிச்சு எனக்கு அந்த டேஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போவும் எனக்கு இந்த நீராகாரம் அப்படிங்கிறத பார்த்தாலே வந்து அவ்வளவு ஆசையாக இருக்கும். அப்போ எனக்கு இதோட அர்த்தமும் இது எதுக்காக நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் தெரியலை. பட் இப்போ வந்து முழுசாக தெரிய வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம விடக்கூடாது. அதனால் தொடர்ந்து இந்த நீராகாரத்தை ரெகுலராக காலைல குடிச்சிடுவேன். இல்லாத பட்சத்துக்கு பச்சை தண்ணி குடிப்பேன். குடித்து முடிச்சாச்சு. இது கிட்டத்தட்ட வந்து 1/2 லிட்ரு இருக்கும் இந்த செம்பு. ஸோ இந்த செம்பில் இருக்கக்கூடிய எல்லா நீராகாரத்தையும் குடித்து முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் என்னோடய வயிறு வந்து காலையில் கொண்டுச்சு. ஓகே, இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து கரெக்டாக 6:30 மணி. ஸோ நீராகாரம் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? குடிக்க போகிற பானம் கருஞ்சீரக சுடுபானம். இந்த கருஞ்சீரக சுடுபானத்தை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ரெகுலர் டயட்டு தாங்க இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டயட் வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு உடல் வாகு எப்படியோ அதை பொறுத்து. இது வந்து என்னோடய உடல் வாகு. ஸோ நான் வந்து இந்த ஒரு கடந்த 45 நாளாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய வெயிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நான் என்னோடய சொந்த ஊர்லேருந்து சென்னை இப்போ நான் 40 நாளுக்கு முன்னாடி வரும்போது, சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு நான் வரும்போது என்னோடய வெயிட்டானது 76 கிலோ இருந்துச்சு. இப்போது நான் வெயிட் காமிக்கிறேன் பாருங்கள், 70.6 கிலோ இருக்கேன். ஸோ இந்த வெயிட்டை நான் எப்படி குறைச்சேன், இப்போ நான் கடகடன்னு எப்படி வந்து இந்த டயட்டில் வந்து நான் அதை வந்து குறைக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன். திரும்பி சொல்லிகிட்ருக்கேன். என் உடல் வாகுக்கு இது ஏற்றுக்குது. உங்களுடைய உடல் வாகுக்கு எப்படியோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த கருஞ்சீரக சுடுபானம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த லெமன் இதை வந்து புழிஞ்சிப்பேன். ஓகே, ஒரு லெமன் எடுத்து அதில் ஒரு 1/4 லெமனை நான் அந்த கருஞ்சீரக சுடுபானத்தில் புழிஞ்சிக்கிறேன். இது எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. நான் இது மாதிரி குடிச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒத்துக்குச்சு, ஒரு 3 நாள் தொடர்ந்து குடிச்சு பாருங்கள். ஒத்துக்குச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஒத்துக்கலை அப்படின்னா விட்டுருங்க. வெறும் கருஞ்சீரக சுடுபானத்துலேயே 6 முக்கியமான மூலிகைகள் இருக்குது. ஸோ அந்த மூலிகைகளையே நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? எனக்கு வந்து சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நல்ல விஷயங்களும் என் உடம்புக்குள்ளே இல்லை. அதனால் நான் வந்து இதை பயன்படுத்திக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 3 நாள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா கன்டினியூ பண்ணுங்கள். முடியலைன்னா விட்டுருங்க. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது வந்து அவ்வளோ அற்புதமாக செய்யுது, அந்த ஃபில்ட்ரு பண்ணுற வேலையை. ஓகேங்களா? இதுவும் குடித்து முடிச்சுட்டு திருப்பி உங்களை சந்திக்கிறேன். ஓகே, கருஞ்சீரக சுடுபானமும் குடித்து முடிச்சிட்டேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது? சரி வாங்க போய் பார்க்கலாம். அற்புதமான நமது ஆயுசை கூட்டக்கூடிய ஒரு கஞ்சி தான் இந்த கஞ்சி. இது எனக்கு மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். 300 ml தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உடல் எடை குறைக்கும் கஞ்சி கலவை பவுட்ரு இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன். ஏன் 3 ஸ்பூன் அப்படின்னா, வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 2 ஸ்பூன் போதும். நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கிற பட்சத்தில் நான் இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உடல் எடை குறைக்கும் கஞ்சி கலவை. இது வந்து பாட்டில்லையும் கிடைக்கும், பேக்கெட்டாகவும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நான் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நான் நைஸாக இந்த பொடி நான் ரெடி பண்ணுறதுனால அது வந்து கட்டிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்தும் போது நல்லா கொலன்னு நல்லாவே திக்காக கிடைக்கிது. ஸோ இதில் வந்து அந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கல் உப்பு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே அற்புதமான நம்மளுடைய ஆயுசை நீட்டக்கூடிய ஒரு கஞ்சி தான் அந்த கஞ்சி. உடல் உள் உறுப்புகளுக்கு உபயோகமாக இருக்கும், உபத்திரமாக இருக்காது, உபயோகமாக இருக்கும். 100% உபயோகமாக மட்டுமே இருக்கும். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியில் நான் இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த கஞ்சி மிக்ஸ் பவுடரை சேர்த்துக்கிறேன். இப்போ கிண்டுவோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான்
நான் தயாரிக்கிற பொருள் அப்படிங்கிறதுக்காக சொல்லலைங்க. ஒரு அற்புதமான ஒரு கஞ்சி. நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் இதை வந்து பயன்படுத்தினா அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவீங்க. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். அது கொஞ்சம் கூட வந்து தயங்காமல் நம்ம வந்து சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் வந்து இந்த கஞ்சியில் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து 45 நாள் எதுக்கு நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, 45 நாளில் ஒரு 5 கிலோ குறைச்சிருமா அப்படின்னா கட்டாயமாக குறைக்காது. நான் ஒரு டயட் இருக்கேன் அப்படின்னா அந்த டயட்டு மூலிமா என்னோடய வெயிட் 5 கிலோ குறைஞ்சிருக்கு. பட் நீங்கள் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது நான் கடந்த 3 வருஷமாக இதை நான் வந்து ட்ரையல் பார்த்துருக்கேன். இது எப்படி சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது, இது எப்படிலாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நான் என்னை வச்சு நான் இதை வந்து அனுபவபூர்வமாக உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இது வந்து சுக்கு வந்து கொஞ்சம் அடிபடாமல் இருக்குது. ஸோ அதை எடுத்து போட்டுப்போம். அது கடந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நல்லா அதோடய எசன்ஸ்லாம் அதில் இறங்கும். ஸோ நல்லா வந்து இந்த கஞ்சியிலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களையும் நான் அனுபவித்ததுனால தான் இதை நான் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். வந்து செஞ்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, இதை அடுத்தது குடிப்போம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 250 ml. எனக்கு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலையுமே இல்லைங்க. அதனால் எனக்கு இந்த 1 டம்ளர் கஞ்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஸோ இந்த கஞ்சி வந்து நான் செஞ்சுக்கிட்டேன். நான் 2 பேருக்கு செஞ்சேங்க. கஞ்சியோட அளவு வந்து 2 பேருக்கு செஞ்சேன். ஸோ அதனால் இப்போ நான் எனக்கு மட்டும் உள்ளதை நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, பாருங்கள், எல்லாமே இருக்குது. இதில் கீரை இருக்குது, முளைக்கட்டின தானியம் இருக்குது, முளைக்கட்டின வெந்தயம் இருக்குது, பாரம்பரிய அரிசி இருக்குது, பயறு, பருப்பு, இது எல்லாமே வந்து இதில் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி அப்படிங்கிறது இந்த 1 டம்ளர் கஞ்சியில் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ டைம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 9 மணி, காலையில் 9 மணி. குடித்து முடிச்சுட்டேன். கஞ்சி வந்துங்க ஒரு தனி டேஸ்ட்டு தான். இந்த கஞ்சி இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம குடிக்கும்போது ஒரு வயலில் உட்காந்து இந்த கஞ்சியை குடிக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயமா தோணும். ஏன்னா வயக்காட்டோட அந்த ஸ்மெல்லோடு நம்ம அந்த கஞ்சி சேர்த்து சாப்பிடும்போது வேறு உலகத்தில் இருக்கலாம். ஓகேங்க, கஞ்சி குடித்து முடித்தாச்சு. அடுத்தது இனிமேலுக்கு 3 மணி நேரம் கேப் விடணும். கேப் விட்டுட்டு வெறும் தண்ணியை தவிர வேறு எதையுமே வந்து நம்ம குடிக்கக்கூடாது. தண்ணி தான் நம்ம குடிக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நெஞ்செரிச்சல் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். இடையில ஏதாவது ஒரு ஆயில் ஃபுட்டோ இல்லை ஏதோ கொஞ்சமாக ஒரு மிக்சரில் ஒரு 2 மிக்சர் எடுத்து வாய்க்குள்ள போட்டாலும் புளிச்ச ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் எதுவுமே சாப்பிடாதீங்க தண்ணியை தவிர. 12 மணி, இப்போ நான் 9 மணிக்கு குடிச்சிட்டேன். 12 மணி 12:30 மணிக்கு மேலே என்னோடய லஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ மணி 1ங்க. நான் காலையில் கஞ்சி குடிச்சிட்டு 3 மணி நேரம் கேப் விட்டுட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு பசி எடுக்கவே இல்லை. அவ்வளோ கம்முன்னு இருக்குது, அவ்வளோ ஆக்டிவாக இருக்கேன், ரொம்பவே எனர்ஜியாக இருக்கேன். அதனால் எனக்கு பசி வந்து 1 மணிக்கு மேலே எப்போ வந்தாலும் நான் வந்து சாப்பிடலாம். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ரொம்ப பிடிக்கும், நான்வெஜ்ஜு அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ மத்தியானம் அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய ஆசைக்கும் என்னுடைய வாசத்துக்கும் கொடுக்குற நான் மரியாதை. அதனால் எனக்கு பிடிச்ச உணவை நான் சாப்பிட்டுக்குவேன். இது மத்தியான சாப்பாடு. எதையுமே நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன். என்ன இருக்குதோ மத்தியானத்தில் அந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுக்குவேன். டைம் வந்து 4 மணிங்க. அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பச்சை பயிரை வந்து ஊற வச்சு அந்த பச்சை பயிரில் கல் உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு 15 நிமிஷம் வேக விட்டேன். குக்கரில் வைக்கலைங்க, சும்மா தண்ணியை ஊற்றி அப்படியே வெறுமனே வேக விட்டுட்டேன் கல் உப்பு சேர்த்து. ஸோ அதுதான் எனக்கு ஸ்நாக்ஸ். இதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு தேவைப்படாது. ஸோ இது ஒரு நாள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அடுத்த நாள் இதுலேயும் எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை தாண்டி வேறு எதுவும் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. எண்ணெயோ வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது.
ஓகேப்பா, எனக்கு வந்து இது ரெண்டுமே வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு செஃப்போ இல்லை வந்து வீட்டில் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்து செய்கிறதோ இல்லை ஒய்ஃபு தான் வந்து செஞ்சு கொடுக்கணுமோ இல்லைங்க. பயறு காலையில் எழுந்த உடனே ஊற வச்சிடறோம். 4 மணியை போல் அதை எடுத்து அப்படியே வேக விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டால் போதும். வேக விட்டுட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டு அப்படியே அந்த தண்ணியை இருத்து வச்சுட்டு குடிக்கிறவங்க குடிக்கலாம். அந்த தண்ணியை பிடிக்காதவங்க அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த சுண்டலை மட்டும் பயரை மட்டும் வச்சுக்கலாம். அதே போல் இதுவும் அதே தான், சேம் தான். இது வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோ போதுங்க. ஒரு நபருக்கு நமக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு போதும். ஈவினிங் வயிறு ரொம்பிடும். இது ரொம்பவே வந்து நல்ல விஷயம். ஓகே, இது ரெண்டும் இல்லைப்பா, நான் ஒரு வெளியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்பிள், இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிற ஆப்பிள், அதாவது தோல் வந்து பலன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்பிள் எடுத்துங்க. அப்படியும் இல்லையா, எனக்கு ஆப்பிள் பிடிக்கலை அப்படின்னா ஒரு ஆரஞ்சு சாப்பிட்லாம். எனக்கு ஆரஞ்சும் பிடிக்கல அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் ட்ரை அத்தி. இப்போ இது நம்ம ஊரில் கிடைக்கிற ட்ரை அத்தி அப்படிங்கிறதெல்லாம் அது எனக்கு தெரியலை, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இதுதான் வந்து ட்ரை அத்தி. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த விதையெல்லாம் தெரியுது பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இதுதான் வந்து ட்ரை அத்தி. இந்த மாதிரியான அத்தி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஊரில் கிடச்சிதுன்னா பெரிய அபூர்வம் தான். ஸோ இந்த மாதிரி அத்தி கிடச்சிதுன்னா நீங்கள் இதை வாங்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 2 அத்திப்பழம் சாப்பிட்டா போதுங்க, நம்மளுடைய ப்ளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வந்து கடுமையாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரியான நல்ல ஹெல்த்தி ஐட்டம்ஸாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். பற்றி பார்த்துங்க நம்ம ஊரில். இப்போது மணி கரெக்டாக 6:30 மணிங்க. ஸோ 6:30 7 மணி வரைக்குமே நம்ம இந்த கஞ்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 8:30க்கெலாம் வந்து படுக்கிற வேலையை பார்த்துடணும். ஏன்னா அதுக்கு மேலே அப்படின்னா பசிக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு நான் குடிக்கும்போது இந்த கஞ்சியில் கல்லுப்பை தவிர வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். இந்த கல்லுப்பு மட்டும்தான் நான் சேர்த்துப்பேன். இந்த கஞ்சி குடிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வயிற்றுக்கும் மூளைக்கும் நல்ல சக்தி கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்ல போனால் பொறாமை இருக்காது, கெட்ட எண்ணம் வராது, ஒரு தேவையில்லாத சிந்தனை இருக்காது, அற்புதமான தூக்கத்தை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம், வயிறு நல்லா சுத்தமாகும், நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். அது மட்டும் நான் திருப்பி உத்தரவாதம் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் வந்து கடந்த 3 வருடங்களாக வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எப்படி உடம்பை குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். மத்தியான சாப்பாடாக இந்த கீரை மட்டும்தான் நான் சாப்பிட போகிறேன். இந்த கீரைக்கு நான் ஒன்றும் செலவெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. இந்த கீரையை நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதை பார்க்கும்போதே எனக்கு வந்து மத்தியான சாப்பாடு இந்த கீரையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த கீரையை வந்து நான் நல்லா கழுவி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இதை நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த கீரையை நான் எங்கே பறிச்சுட்டு வந்தேன், எந்த இடத்துல இந்த கீரை கிடச்சிதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த கீரை பறித்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் செலவு பண்ணியெல்லாம் இந்த கீரையை போட்டு நான் வைக்கலைங்க. நடவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எந்த குருவி சாப்பிட்டு வந்து போட்டுச்சோ என்னவோ தெரியாது, அதுலேருந்து செடி முளைச்சி அது வந்து வந்துருச்சு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கனாக்க குருவிகள் அப்படிங்கிறது வந்து சாப்பிட்டு வந்து அது வேலையை அது செஞ்சிடும், ஆனால் அது நல்லது மட்டும்தான் செய்யும் அப்படிங்கிறது அந்த குருவிக்கு தெரியாது. இப்போ இந்த செடியெல்லாம் வந்தது ஒரு குருவியாலேயோ இல்லை ஒரு காகத்தாலேயோ இல்லை ஏதோ ஒன்று அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியாது, ஆனால் அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது செஞ்சுட்டு போயிட்டுருக்கு. நம்ம ஆனால் ஒரு விஷயம் செஞ்சோன்னா அதுலேருந்து எதிர்பார்க்குறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், இதுவும் தான் நான் நம்மளுடைய கஞ்சி மாவில் சேர்த்துருக்குறேன். இதை பறித்து காய வச்சு பொடி பண்ணி அந்த பொடியையும் இந்த கஞ்சியில் சேர்த்துருக்குறேன். நமக்கு வந்து இரும்பு சத்துக்கு குறையே கிடையாது, அவ்வளவு இரும்பு சத்தும் நம்மளுடைய கஞ்சி மாவில் கிடைக்கும். அதுக்கடுத்தது ஒரு சின்ன விஷயங்க, ஒரு பூமி இருக்குது அப்படின்னா அந்த பூமிக்கு என்ன மாதிரியான சத்து தேவையோ அந்த சத்து நிறைஞ்ச ஒரு செடியை வந்து உருவாக்கும் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல சொல்லி கொடுத்தது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த செடியிலேருந்து அந்த கீரைகள்லாம் பறித்தேன், மத்தியான சாப்பாடாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அதை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன செடி உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு சிமெண்ட் தரை தான், அந்த சிமெண்ட் தரையிலையும் சின்ன சின்ன செடி தெரியுது அப்படின்னா அந்த பூமிக்கு அந்த சத்து தேவைப்படுது. அந்த செடியில் என்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால்சியம் சத்து அந்த பூமிக்கு தேவையா, அப்போது என்ன பண்ணும், கால்சியம் சத்து நிறையா இருக்கக்கூடிய ஒரு செடியை அந்த இடத்துல வந்து முளைக்க செய்யும். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், ஒரு குருவி வர வேணாம், எதுவுமே வர வேணாம், ஒரு தரையை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கொஞ்சம்
எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம், தண்ணியோ உரமோ குப்பை எதுவுமே போட வேணாம், அப்படியே விட்டுருங்க. ஒரு இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அடப்பு வச்சுட்டு மேலே வந்து எதுவுமே, அதாவது காகமோ குருவியோ எதுவுமே போய் எந்த விஷயமும் செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா கீழே தரையிலேருந்து புல் முளைச்சி வரும், அல்லது ஏதோ ஒரு செடி முளைச்சி வரும். என்ன அப்படின்னா, எனக்கு இந்த சத்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியானது அதை உற்பத்தி பண்ணி அதிலேருந்து சத்தை வந்து அது உறிஞ்சி எடுத்துக்குமா. இதுதான் வந்து நம்ம இயற்கை வந்து செஞ்சிட்ருக்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதை போய் அழிச்சிட்டு அதில் ஒரு நடவு செஞ்சுட்டு இது நான் வச்ச கன்று, நான் வச்ச செடி, நான் வச்ச மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த செடியெல்லாம் வந்து கண்டிப்பாக காக்காவோ குருவியோ சாப்பிட்டு வந்து போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்பேன், இதெல்லாம் எப்படி முளைக்குது, நீங்கள் வந்து விதை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்தந்த இடத்துல அது தானாக முளைச்சி வருது அப்படின்னு. எனக்கு அது ஒரு சைடாக வந்து உறுத்திட்டே இருந்தது, எப்படி வந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பாட்னி டிபார்ட்மெண்ட்டு, இதுக்குள்ளே நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ சிம்பிளாக மேலோட்டமாக தெரிஞ்சுக்குவோம், ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். பிரமிப்பான ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் புரதம். புரதத்தில் நிறைய வகையான புரதம் இருக்குது. அதில் 3 வகையான புரதத்தை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தலையில் இருக்கக்கூடிய மூளை பகுதியில் பிட்யூட்டரி சுரப்பி, மாஸ்டர் கிளாண்ட் வந்து எப்போ தன்னோட திரவத்தை சுரக்கும் அப்படின்னா, இது வந்து குழந்தை பருவம். குழந்தை பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்தவித கஷ்டமும் இருக்காது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முழுக்க அவங்க விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயலை செய்யும்போது அது அவங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்களுக்கு வளர்ச்சியானது எங்கேயுமே தடை இல்லாமல் வளர்ந்து போயிட்டே இருக்கும். அதனால தான் குழந்தைங்கள முழுக்க அவங்களுக்கு பிடிச்ச செயல்களை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பு இருக்கணும். சில குழந்தைகள் வந்து ரொம்ப அடக்கி வைக்கப்படுறது. அப்போ அந்த மாதிரி டைமிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சுரப்பியிலேருந்து வரக்கூடிய திரவம் சுரக்காது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய வளர்ச்சியில் பாதிப்பானது ஏற்படும். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச செயலை செய்ய விடுங்க. இதுதான் வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு செய்கிற நல்லது. அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, டிரைவிங் கார்லேயோ பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ போகும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்போது அவங்களுக்கு அந்த திரவமானது சுரக்கும். இந்த மாதிரி டைமிங்லேயும் சுரக்கும். சில நபர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். அந்த மாதிரி டைமிங்கில் சுரக்கும். இந்த கண்ணை மூடிக்கிட்டு இருக்க டைமிங்கில் நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு சாதம் வடிக்கிற பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரத்தில் இன்றைக்கி நம்ம சாதம் வடிச்சிடறோம். அந்த பாத்திரத்தை கழுவ வேணாம், அப்படியே எடுத்து கவுத்து வச்சிடறோம். மறுநாள் சாதம் வடிக்கிறோம், மறுநாளும் அப்படியே கவுத்து வைக்கிறோம், அடுத்த நாள் சாதம் வடிக்கிறோம். எப்படியும் 6 மாதம் வரைக்கும் அந்த பாத்திரத்தில் சாதம் வடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் கழுவுறது கிடையாது, எந்தவித மெயின்டெனன்ஸும் கிடையாது. அந்த பாத்திரம் எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதே போல் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்பும். நம்ம ஒரு சாதாரண பாத்திரத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விளக்கி வைக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பையும் நம்ம கவனிக்காமல் விட்டுறோம். ஸோ ஓகே, இந்த தண்ணியானது நல்லா குதிக்குது. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரிஞ்சீரகம் ப்ளஸ் ஒரு 6 மூலிகை, இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒரு பிஞ்ச் அளவு நான் வந்து
இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு நபருக்கான பானம். இது நல்லா கொதிக்கட்டும். ஆக்சுவலாக வந்து இதை வந்து மூடி போட்டு